ஹரி ஓம். ஓம் நம சிவாய. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி இரண்டு முக்கியமான பழத்தை பத்தி நம்ம பார்த்தோம் சென்ற எபிசோட்ல. ஒன்று மாம்பழம், அதோடைய மருத்துவ குணங்கள். இரண்டாவதாக ஆப்பிள் பழம், அதோடைய மருத்துவ குணங்களையும் பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த எபிசோடு உள்ள போய் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போற பழம் அற்புதமான ஒரு பழம், கொய்யா பழம். அதுக்கு முன்னாடி அடியனை பத்தி இந்த காணொலியில சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கடந்த 2 காணொலியை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை பார்க்காதவங்க இதை பார்ப்பாங்க. அதனாலதான் சொல்ல விரும்புறேன். அடியன் ஒரு யோகா ஆசிரியர், யோக ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ. கடந்த 1987 வருடத்துல இருந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இந்தியாவிலையும் இந்திய கிராமங்கள்லயும். அது இல்லாம பாத்தீங்கன்னா பல வெளிநாடுகள், ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஹாலாந்து, இட்டலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலையும் யோகா பயிற்சி கொடுத்துருக்கேன். பிளஸ் பாத்தீங்கன்னா அது இல்லாம பல உலக நாட்டுல இருக்க மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க சென்னையில யாருக்காவது கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்க உடனே செய்ய வேண்டியது என்னுடைய கைபேசி எண் 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 9840104526 என்ற காணொலி என்ற கைபேசி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. நான் வீட்லயே கிளாஸ் எடுத்துருவேன். குழந்தைகள் முதல் முதியோர்கள் 100 வயசுக்கு மேல இருக்கவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கிளாஸ் உண்டு. அது இல்லாம பாத்தீங்கன்னா சில பேர் உடல்நிலை சரியில்லாம இருப்பாங்க. அவங்களுக்கும் அப்படியே விட்டுற வேணாம். அவங்களுக்கும் நம்ம கிளாஸ் வீட்லயே எடுத்துருவோம். ஆஃபீஸ்னா ஆஃபீஸ், கம்பெனினா கம்பெனி அங்க எடுத்துருவோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985ஆம் ஆண்டுல இருந்து சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல மிதிவண்டியிலேயே இந்தியால பல மாநிலங்கள்ல உலக அமைதிக்காக போயிருக்கேன். அது இல்லாம ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இருசக்கர வாகனம், மோட்டார் பைக்லயும் டிராவல் பண்ணியிருக்கேன், சுற்றி வந்திருக்கேன். போர் இல்லா உலகம், அணு ஆயுத ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் இல்லாதது இருக்கக்கூடாது. பிளஸ் அது மட்டும் இல்லாம உலகம் வெப்பமயமாக ஆகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், செடி கொடி மரம் இதெல்லாம் வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் உலக அமைதி இதுக்காக தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல மகா கும்ப மேளா வந்தது இல்லைங்களா? 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் மகா கும்ப மேளா. அதுக்கு அடியன் ஒரு 5100 கிலோமீட்டர் 10 மாநிலங்கள்ல போயிட்டு வந்திருக்கேன். அப்போ போயிட்டு வந்தப்போ எடுத்துட்டு வந்த தீர்த்தம் தான் திருவேணி சங்கம்ல இருந்து. இது எல்லாருக்கும் தெளிக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஆனா எல்லாருக்கும் நான் கொடுக்க முடியாது. இப்ப கொடுத்ததா நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த வேலையும் நல்லா பாத்துக்கோங்க. யாராவது டிப்ரெஷன்ல இருந்தீங்கனாலும், யாரோ உடம்பு சரியில்லாம இருந்தீங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வேலை பாக்குறவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை தீரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம நேரடியா கொய்யா பழத்தின் மகிமைக்கு நம்ம நேரா நம்ம போவோம். இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க. இதை பார்த்துட்டு அப்படியே இல்லாம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதனால அந்த பலன்கள் அனைவருக்கும் சென்று அடையட்டும். ஸோ இப்போ கொய்யா பழத்துடைய மகிமைக்கு மருத்துவ குணம் என்னென்ன பலன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொய்யா பழத்தை பற்றி அடியன் உங்களுக்கு வாசிச்சு சொல்றேன். கொய்யா பழம் மலிவான விலையில் எளிதில் கிடைக்கும் கொய்யா பழம் பொதுவான சத்து மருந்து என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். 1. 200 கிராம் கனிந்த கொய்யா பழத்தை கருப்பு மிளகு மற்றும் சிறிதளவு எலுமிச்சை சாறுடன் தினமும் 2 முறை பருகி வந்தால் உடலும் உள்ளமும் வலுப்பெறும். 2. கொய்யா பழத்தை அத்தி பழம் மற்றும் புளிய இலையுடன் சேர்த்து சாப்பாட்டிற்கு பின் சாப்பிட்டால் உடல் சோர்வு நீங்கும். 3. கொய்யா பழச்சாறு மற்றும் வாழைப்பழ கூழ் இவற்றை தேனுடன் சேர்த்து காலை உணவாக அருந்தினால் உடல் வலுப்பெறும். 4. கொய்யாவுடன் சப்போட்டா மற்றும் தேன் கலந்து தினமும் 2 முறை சாப்பிட்டால் உடலுக்கு அதிக சக்தி கிடைக்கும். அடுத்து ரத்தம் சுத்தமாக என்னெல்லாம் பண்ணலாம்? 200 கிராம் கொய்யாவை மதிய உணவுடன் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள மாசுக்கள் நீங்கி அதில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா குமட்டல், சில பேருக்கு குமட்டல் எல்லாம் வரும் இல்லைங்களா? அவங்களுக்கு கொய்யா இலைகளை அல்லது கால்வெட்டான கொய்யாவை சேந்தாம
உடன் சாப்பிட வாய் குமட்டல் குணமாகும். அடுத்து தலைவலி. கொய்யா இலைகளை சிறிது சந்தனத்துடன் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும். 2. விதைகளை நீக்கிய கொய்யா பழத்தை சாப்பிட்டால் தலைவலி நீங்கும். அடுத்து ஒற்றை தலைவலி, மைக்ரேன் சொல்லுவீங்களா, ஒற்றை தலைவலி. அதுக்கு கொய்யா காயை அரைத்து அந்த கலவையை தொடர்ந்து 2 நாள்கள் அதிகாலையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவி வந்தால் ஒற்றை தலைவலி குணமாகும். உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், அதை பத்தி போட்டிருக்காங்க. சிறிதளவு சேந்த நாமக், மிளகு, எலுமிச்சம் சாறு கலந்த கொய்யாப்பழ சாறை வாரம் 2 அல்லது 3 முறை தொடர்ந்து குடித்து வந்தால் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம். தொண்டைப்புண், அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கொய்யா இலைகளை 400 கிராம் தண்ணீரில் அளவிற்கு சுண்டியதும் கொய்யா இலைகளை 400 கிராம் தண்ணீரில் அளவிற்கு சுண்டியதும் அந்த நீரை வடிகட்டி தினமும் 2 அல்லது 3 முறை கொப்பளித்து வந்தால் தொண்டை புண் குணமாகும். 2. கொய்யா பழ கூழை தேனும் மிளகும் சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை புண் சரியாகும். அடுத்து இருமலுக்கு கொய்யா பழ விதைகளை நீக்கி அவித்து அந்த கலவையுடன் தேன் கலந்து தினமும் 2 முறை சாப்பிட்டால் சளி தொல்லை நீங்கும். என்ன மக்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? மேலும் படிப்போம். ஜீரணம் மற்றும் வயிற்று கோளாறுகள் பற்றி போட்டிருக்காங்க. 1. விதை நீக்கிய கொய்யாவை வதக்கி அதனை அரைத்து சாறெடுத்து ஆரஞ்சு சாறுடன் சேர்த்து தினமும் 2 அல்லது 3 முறை பருகி வர ஜீரண கோளாறுகள் குணமாகும். 2. சாப்பாட்டிற்கு பின் கொய்யாவை சேந்த நாமக்குடன் சேர்த்து சாப்பிட வாயு தொல்லை நீங்கி பசி உணர்வு தூண்டப்படும். அதாவது சாப்பாட்டிற்கு பின் கொய்யாவை சேந்த நாமக்குடன் சேர்த்து சாப்பிட வாயு தொல்லை நீங்கி பசி உணர்வு தூண்டப்படும். 3. 8 முதல் 10 கொய்யா இலைகளை நன்றாக அரைத்து தண்ணீருடன் சேர்த்து அருந்தினால் வயிறு வலி குணமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது மலச்சிக்கல். காலை உணவுடன் 1. காலை உணவுடன் அல்லது மதிய சாப்பாட்டுக்கு முன் கொய்யாப்பழம் சாப்பிட்டால் நன்றாக ஒரு உணவு செரிமானமாகி மலச்சிக்கல் நீங்கும். 2. கொய்யா பழக்கூழ் மற்றும் பப்பாளி கூழுடன் மிளகு பொடி, சேந்த நாமக், எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் ஜீரண உறுப்புகள் நன்கு வேலை செய்யும். 3. மதிய உணவுக்கு பின் கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் நீங்கும். அடுத்து வயிற்றுப்போக்கு. 1. கொய்யா இலைகளை வேக வைத்த நீரை வடிகட்டி தினமும் 2 அல்லது 3 வேளை பருகி வந்தால் வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். 2. சேந்த நாமக், மிளகு, எலுமிச்சை சாறுடன் கொய்யா பழத்தை உணவுக்கு பின் சாப்பிட்டால் நன்கு செரிமானம் ஆகும். 3. கொய்யாவை சட்னியாகவும் செய்து சாப்பிடலாம். பாருங்க, சட்னியா கூட செய்து சாப்பிடலாமா கொய்யா பழத்தை. ஸோ நம்மளுக்கு அங்கங்க கொய்யா பழம் கிடைக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மூட்டு வலிக்கு, இப்ப மூட்டு வலி பாருங்க, நிறைய பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அது பாருங்க. 1. பழுத்த கொய்யா இலைகளை சாறெடுத்து தண்ணீருடன் சேர்த்து பருக மூட்டு வலி குணமாகும். ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? கொய்யா இலைகளை அரைத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தேய்த்தால் மூட்டு வலி நீங்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அரிப்பு. ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து மதிய வேளையில் 250 கிராம் கொய்யாப்பழம் சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தப்படுத்தப்பட்டு வயிறு மற்றும் குடல் சுத்தமாகி வயிற்று கோளாறுகள் ஏற்பட்ட உடல் அரிப்பு, வயிற்று கோளாறுகளால் ஏற்பட்ட உடல் அரிப்பு நீங்கும். அடுத்து புண்கள். கொய்யா இலைகளை அரைத்து அந்த கலவையை புண்களின் மீது தடவி வந்தால் காயங்கள் விரைவில் ஆறும். அடுத்து சிறுநீரக கோளாறுகள், அதை பத்தி போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உலர் திராட்சை 50 கிராம், அதுடன் 600 மில்லி தண்ணீர் சேர்த்து அந்த நீர் பாதியாகும் வரை சுண்ட காய்ச்சி வடிகட்டி அந்த கஷாயத்தை இரவு தூங்குவதற்கு முன் தொடர்ந்து பருகி வந்தால் அனைத்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட உபாதைகளும் நீங்கும். இதுல பாருங்க, கொய்யா பழத்தை மட்டும் இல்லை, உலர்ந்த திராட்சை அதை பத்தியும் போட்டிருக்கேன். அடுத்து மூல நோய், பைல்ஸ், அதை பத்தி போட்டிருக்கேன். கொய்யா பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குணமாகும். ஸோ மூல நோய் உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த கொய்யா பழத்தை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு சரியா போயிடும்னு சொல்றாங்க. வயிற்றுப்பூச்சி புழு, அதுல 1 கொய்யாவை காய வைத்து விதைகளை நீக்கி அரைத்து அதனுடன் 3 அல்லது 4 சொட்டு பூண்டு சாறு சேர்த்து வயிற்றில் ஓரிரு நாள் இருங்க. இந்த எழுத்து கொஞ்சம் சரியா இல்லை, திரும்பவும் படிப்போம். கொய்யாவை காய வைத்து விதைகளை நீக்கி அரைத்து அதனுடன் 3 அல்லது 4 சொட்டு பூண்டு சாறு சேர்த்து வெறும் வயிற்றில் ஓரிரு நாள் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள புழுக்கள் மடியும். 2 தக்காளி மற்றும் கொய்யாவின் விதைகளை நீக்கி அத்துடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேந்த நாமக் சேர்த்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் புழுக்கள் சாகும். பல்வலிக்கு போட்டிருக்காங்க. பசுமையான கொய்யா இலைகளை மெல்லுதல் அல்லது கொய்யா இலைகளை வேக வைத்த தண்ணீரால் வாய் கொப்பளித்தால் பல்வலி நீங்கும். பிற பலன்கள், வேற பலன்கள்லாம் இருக்கு. 1 கொய்யா அதன் மருத்துவ குணங்களுக்கு மட்டுமின்றி பிற உபயோகத்திற்கும் உதவியாக உள்ளது. கொய்யா மர கட்டைகள் மிகவும் உறுதியாக இருப்பதால் அவை ஹார்மோனியம் செய்ய பயன்படுகிறது. 2 கொய்யா மரத்தின் காய்ந்த இலைகள் உடைகளுக்கு சாயம் தயாரிக்க உதவுகின்றன. 3 கொய்யா அதில் உள்ள சத்துக்களுக்காக உணவாக பயன்படுகிறது. கொய்யா சிரப், கொய்யா ஜாம் மற்றும் ஜூஸ் பசியை தூண்டும். வெயில் காலத்தில் உற்சாகம் தரும் பானமாகவும் அருந்தப்படுகிறது. எச்சரிக்கை: 1 உடலில் அமிலத்தை சுரக்க செய்வதால் கொய்யாவை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடித்தால் காலரா நோய் வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கொய்யாப்பழம் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்காதீங்க, சரிங்களா? இதுல எப்படியெல்லாம் நான் உங்களுக்கு வாசிச்சு சொன்னனோ அந்த மாதிரி கொய்யா பழத்தை பயன்படுத்துங்க. பாருங்க, கொய்யா இலை, கொய்யா கூழ் எல்லாம் எவ்வளவு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? பழுத்த இலை, காய்ந்த இலை, காய்ச்சினா என்ன பலன் கிடைக்குது, கொய்யா இலைகளை மென்றால் என்ன கிடைக்குது, கொய்யா பழத்தை காய்வாட்டா நம்ம சாப்பிட்டோம்னா என்ன கிடைக்குது, பல பல தகவல்கள். அற்புதமான ஒரு காணொளி இந்த காணொளி. ஸோ இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் இது போய் சேரணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் போன்ற பிரச்சனை உள்ளவங்கலாம் ரெகுலரா நீங்க கொய்யா பழம் இல்லை ஒரு சின்ன கொய்யாவாச்சும் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது தானே, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான
பலன்கள்லாம் இருக்கு. அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா வேற ஒரு அற்புதமான பழத்துடன் நம்ம வருவோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது அடியேன் ஏ ரவி யோகரத்னா. ஓம் நம சிவாய. எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் வந்து அடியனுடைய ஆசை. சரிங்களா? பார்ப்போம். ஹரி ஓம்.